ஆம்புலன்ஸில் அதிமுகவினர் ஏற்றிச் செல்லப்பட்டு ஐசியூவில் வைக்கப்படுவார் என்று உதயநிதி பேசியதாகவும், ஆனால் தாங்கள் அனைவரும் வலிமையாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை மறுத்துள்ள உதயநிதி ஸ்டாலின், தாம் அதிமுக கட்சியைத்தான் அவ்வாறு கூறியதாக விளக்கம் அளித்துள்ளார். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. எங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். நேற்று பேசும்பொழுது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார். உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க, என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசும்போது சொன்னேன், முழு மனதோடு சொல்கின்றேன், உள் அன்போடு சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன், உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்றேன். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.